நம் சுய சுத்தம்தான் எல்லா அசுத்தத்திற்கும் காரணம். தேவ சித்தத்தில் நிலைத்திருந்தால் நம்மிடம் பாவம் எதுவும் காணப்பட முடியாது. நாம் சுய சித்தத்தில் நிலைத்திருப்பதால் நாம் அவருடைய விரோதத்தை சம்பாதிக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நடந்தால் அவருடைய சிநேகிதர்களாக நாம் ஆகிவிடுவோம். எலிசாவை கவனித்து பாருங்கள். இருண்ட இஸ்ரவேலரின் காலத்தில் இவர்தான் மெய்யான தேவன் என்று தேவனை நிரூபித்தான் எலிசா அந்த ஜனங்களுக்கு. ஆனால் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாதாரண மனுஷன் தான். தேவ சித்தத்தின்படி எப்போதும் அடங்கி வாழ்ந்தவன் அவன். தேவன் காண்பித்தபடி எல்லாம் நடந்தான் அதன்படி. அப்படி நடப்பதனால எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்தவனாக மாறினான் என்பதை அவன் கண்டுகொண்டான். அவன் சுய புத்தியின்படி சிந்திக்காமல் தேவ சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்தபடியால் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தான். முழு உலகத்திற்கும் வெற்றிகரமாக இவர்தான் தேவன் என்று நிரூபித்து காண்பித்தான். அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்திருந்த விக்கிரகங்கள் தான் தெய்வம் என்று உறுதியாக நம்பி நடந்தார்கள். அவருடைய நம்பிக்கை பொய் என்பதை நிரூபித்தான். தேவனுக்கு ஒரே ஒரு மனிதன் போதும். நிலைத்திருக்கும் மனமுள்ள, அவர் சித்தத்தில் நிலைத்திருக்கும் மனமுள்ள ஒரே மனிதன். அப்போது முழு உலகமும் இவர்தான் தேவன் என்ற கண்டுகொள்ளும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தத்தில் நிலைத்திருக்காமல் இருந்தால் இந்த உலகத்திற்கு இவர்தான் தேவன் என்று எப்படி நாம் நிரூபிக்க முடியும்? அது முட்டாள்தனம். நம்முடைய சுய சித்தம்தான் எல்லா அசுத்தத்திற்கும் காரணம். அதனால் அவருடைய கோபத்தையே விரோதத்தையே சம்பாதிக்கிறோம். ஆனால் பயப்பட வேண்டாம். தேவன் நிலைத்திருக்கும் மனதை எலியாவை போல நமக்கு தருவதாக புதிய ஏற்பாட்டில் வாக்கு பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 8:9 என் பிரமாணங்களை அவர்கள் மனதில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன் என்று நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனால் நாம் அவர் எதை விரும்புகிறாரோ அதை விரும்புகிறவர்களாகவும் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்கிறவர்களாகவும் மாறிவிடுகிறோம். அவர் விருப்பத்தை எல்லாம் செயல்படுத்துகிறவர்களாக ஆகிவிடுகிறோம். இது எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம். நாம் விரும்புகிறதை செய்வதை மறந்து விடுகிறோம். இதுதான் நிலைத்திருக்கும் மனம். என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்றாரே இயேசு. அது இதுதான். யோவான் 15:5.